This video is presented by BMC. Desktop and laptops for your office at wholesale price. All in one place. திமுகவை கம்பேர் பண்ணுறப்போ அதிமுகவுக்கு தான் வின்னிங் பர்சன்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து சார்? தினமலர்லேயும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, திமுக கட்சியின் மீது, திமுக ஆட்சியின் மீது மக்களுடைய மனநிலை எதிராக இருக்கு, அதனால் திமுக உறுதியாக தோற்றுறோம். திமுகவில் இருந்து வங்கி கணக்கில் பணம் போட்டதாக கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் சொல்றாங்க. அப்படி என்றால் இவர்கள் கொள்கை கூட்டணியா அல்லது இவர்கள் தொகை கொடுக்கிறதுக்குண்டான கூட்டணியா? இதுவரை எத்தனை மக்கள் பிரச்சனைகளை கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் எடுத்து போராடி இருக்கிறார்கள் என்று கேட்டால் இல்லவே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. தோழர் செல்வ பெருந்தகை இருக்கிற வரைக்கும் திமுகவோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று நினைச்சிருந்தாலும் கூட அந்த கூட்டணி உடைகிற நிலையில் தான் இருக்கு. அவர்கள் தாவேகா பக்கமும் பேசிக்கொண்டு இருப்பதாக தகவல் வருகிறது. கூட்டணி பெரும்பான்மை நாங்கள் வலுவாக இருக்கிறோம், அந்த கதையெல்லாம் இந்த தேர்தலில் எடுபடாது. ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி பெற்றிருந்த வாக்கு வங்கி அதிமுக வைத்திருக்கிற கூட்டணியின் பலத்தால் வாக்கு சதவீதம் குறையும் என்பதுதான் உண்மை. திரு ராமதாஸ் அவர்கள் டிவிகேக்கு போறதுனால எந்த பாதிப்பும் அதிமுகவுக்கு ஏற்படாது. ஏனென்றால் நிலையில்லாத வாக்கு வங்கி இல்லாத தாவேகாவோடு போவது என்பது வெற்றி கூட்டணி இல்லை, அது வெற்று கூட்டணி. எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தமிழர் சேனைய கட்சியின் தலைவர் எரிமலை ராமச்சந்திரன் சார் இருக்கார், அவர் கூட பேசுவோம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? சார், எலெக்ஷன் பக்கம் வர வர எல்லாருமே வந்துட்டு அவங்களோட கருத்து கணிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தரும் அவங்களோட சப்போர்ட் அண்ட் அவங்களுக்கு வேலை பார்க்குறவங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து கணிப்புகள் போட்டுட்டு இருக்காங்க, நீங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க. அதே மாதிரி இப்போ வந்துட்டு நார்த் சைட்ல இருந்து ஒரு கருத்து கணிப்பு போட்டிருக்காங்க சார். அதில் வந்துட்டு திமுகவை கம்பேர் பண்ணுறப்போ அதிமுகவுக்கு தான் வின்னிங் பர்சன்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து சார்? இல்லை, தமிழ்நாட்டில் தினமலர் எடுத்தாங்க. தினமலர்லேயும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, திமுக கட்சியின் மீது, திமுக ஆட்சியின் மீது மக்களுடைய மனநிலை எதிராக இருக்கு, அதனால் திமுக உறுதியாக தோற்றுறோம், அதிமுக வெற்றி பெறும்னு தினமலர் கருத்து கணிப்பு சொன்னிச்சு. அதுக்கடுத்து சாணிக்கியா அப்படி நடத்துகிற ரங்கராஜ் பாண்டே அவருடைய கருத்து கணிப்பில் கூட அதிமுக பெருவாரியான இடங்கள் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். இப்போ தமிழ்நாட்டில் இப்படி சொல்லியிருந்தாலும் கூட வட இந்திய ஊடகங்கள் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த ஆட்சி எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஆய்வு பண்ணி, அந்த ஆய்வில் தமிழ்நாட்டில் நிச்சயமாக பிஜேபி அதிமுக கூட்டணி பெருவாரியான வெற்றி பெறும் என்ற ஒரு நிலையில் வட இந்திய ஊடகங்கள் சொல்லியிருக்கு. இதே இங்கே இருக்கிற ஊடகங்கள், திமுக அடிவருடி ஊடகங்கள் திமுகவுக்கு ஆதரவாக நிற்கும். அப்போ இங்கே ஊடக சுதந்திரம் இல்லை. ஆனால் வட இந்தியாவில் இவங்களை சரி பண்ண மாதிரி அவங்கள சரி பண்ண முடியாது. அப்போ அவங்க சொல்கிறாங்கன்னா அவங்க உண்மையும் தமிழ்நாட்டில் நடக்க போகிற எதிர்கால 26 தேர்தலை குறித்து துல்லியமாக அவர்கள் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் அஇஅதிமுக மீண்டும் 2026 ஆட்சி அமைக்கும்ன்றது தான் அவங்களுடைய கருத்து கணிப்பு. சார், இந்த கருத்து கணிப்பில் மெயினாக அவங்க எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் அப்படின்னா அலைன்ஸ் தான். ஸோ கூட்டணியை வச்சு இந்த பக்கம் அதிமுக வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்காங்க. 44% கூட்டணியை கம்பேர் பண்ணுறப்போ திமுக விட இங்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திமுகவோட கூட்டணி இந்த அளவுக்கு வீக்காக இருக்கிறது எதனால நினைக்கிறீங்க? காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற போர்க்குரல் கொடுத்துருக்குறாங்க. இங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கெல்லாம் கடந்த தேர்தலில் கொள்கையை மீறி தேர்தல் செலவுக்கு திமுகவில் இருந்து வங்கி கணக்கில் பணம் போட்டதாக கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் சொல்கிறாங்க. அப்படி என்றால் இவர்கள் கொள்கை கூட்டணியா அல்லது இவர்கள் தொகை கொடுக்கிறதுக்குண்டான கூட்டணியா அப்படின்ற ஒரு கேள்வி தமிழக மக்கள்கிட்ட இருக்குது. இதுவரை இந்த 5 ஆண்டுகளில், இந்த 4.25 ஆண்டுகள் முடிவு போகிற வரை இதுவரை எத்தனை மக்கள் பிரச்சனைகளை கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் எடுத்து போராடி இருக்கிறார்கள் என்று கேட்டால் இல்லவே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மையும் பதிலும் கூட. அதே போல்
காங்கிரஸினுடைய மனநிலை தோழர் செல்வ பெருந்தகை இருக்கிற வரைக்கும் திமுகவோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று நினைச்சிருந்தாலும் கூட அந்த கூட்டணி உடைகிற நிலையில் தான் இருக்குது. அவர்கள் தாவேகா பக்கமும் பேசிக்கொண்டு இருப்பதாக தகவல் வருகிறது. அப்போது காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து விலகிவிட்டால் திமுகவினுடைய நிலை என்னவாக இருக்கும்? காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்ட்டு, மதிமுக போன்ற கட்சிகளெல்லாம் சேர்ந்து கூட்டணியில் அங்கம் வகித்து ஆட்சி நடத்தும் போது அந்த திராவிட மாடல் அரசு மக்கள் விரோத அரசாக தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகளுக்கும் ஊழல்களுக்கும் ஆட்பட்டு இருக்கிற இந்த அரசு மக்களுக்கு கேடான அரசை இவர்கள் இத்தனை ஆண்டு காலம் 5 ஆண்டு காலம் எப்படி ஆதரித்தார்கள்? இவர்கள் எந்த முகத்தை வைத்து மக்களை தேடி போவார்கள் என்ற கேள்வியும் ஐயமும் மக்கள்கிட்ட இருக்கு. அதனால் இவர்கள் இந்த தேர்தலில் இந்த கூட்டணி பெரும்பான்மை நாங்கள் வலுவாக இருக்கிறோம் அந்த கதையெல்லாம் இந்த தேர்தலில் எடுபடாது. அதுதான் உண்மை. சார், இந்த பக்கம் அதிமுகவோட கூட்டணின்னு பார்த்தாலும் பிஜேபி சைட்ல இருந்து சீட் அதிகமாக கேட்டுட்டு இருக்காங்க. அந்த பேச்சுவார்த்தைகள் போயிட்டு தான் இருக்கு. அப்படி இருந்தாலும் வின்னிங் பர்சன்டேஜ் இங்க அதிகமாக இருக்கிறதுக்கு ரீசன் என்ன நினைக்கிறீங்க? திமுக அரசின் மீது மக்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள். அதனால் இந்த வெற்றி வாய்ப்பு என்பது அதிமுக கூட்டணிக்கு சாதகமாக அமைந்திருக்கிறது. சார், இப்போ இங்க எடுத்த கருத்து கணிப்பு பத்தி பேசுவோம் சார். ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சாணக்கியால போட்டிருந்த கருத்து கணிப்பு எல்லாராலையும் பேசப்பட்ட ஒரு கருத்து கணிப்பு. நீங்க சொன்னீங்க அதிமுகக்கு வந்துட்டு நிறைய ஓட்டிங் பர்சன்டேஜ் இருக்கு, நிறைய இடத்துல வின் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு அப்படின்னு. அதெல்லாம் தாண்டி ஒரு கட்சிக்கு மட்டும் அவரோட சப்போர்ட் அந்த கருத்து கணிப்புல அவர் சொன்ன விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருந்தது, டிவி கேக்கு. ஸோ அந்த கருத்து கணிப்பு பத்தி சொல்லுங்க சார், உங்களோட ஒப்பீனியன் என்ன? டிவிக்கே வந்து இதில் நம்ம கணக்கிலே சேர்த்துக்கூடாது. ஏன் சேர்த்துக்கூடாதுன்னா, அவர்கள் இந்த தேர்தலை சந்தித்த பிறகுதான் அவர்களுடைய ஓட்டு வங்கி சதவீதம் எத்தனை என்பதை கணக்கிடப்படும். அவர்கள் எத்தனை தொகுதிகளில் தனித்து நின்று அல்லது சிறு சிறு கட்சிகளோடு கூட்டணி நின்று எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறுகிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் கள நிலவரம் மாறும். அப்போதான் அவருக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும். அதுபோல் இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி, தாவேகா கட்சி, இந்த மாதிரி கட்சிகளெல்லாம் ஏற்கனவே பெற்றிருந்த நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கி அதிமுக வைத்திருக்கிற கூட்டணியின் பலத்தால் நாம் தமிழர் கூட பெருவாரியான வாக்கு சதவீதம் குறையும் என்பதுதான் உண்மை. ஆதலால் இங்கு பெருவாரியான வெற்றி கூட்டணியாக இன்றைக்கு பாஜக அதிமுக கூட்டணி நிலைத்திருக்கிறது. இவர்களெல்லாம் இந்த தேர்தலில் பெருசாக சதவீதத்தை காட்ட முடியாத நிலை இன்றைக்கு தமிழகத்தில் ஏற்படுத்தும். சார், இப்போ நார்த் சைட்லேயும் இருக்கட்டும் இங்கேயும் இருக்கட்டும் எடுத்த கருத்து கணிப்பில் எல்லாமே வந்துட்டு அதிமுக ஓட் பர்சன்டேஜில் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தான் அந்த ஒரு கணிப்பில் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட ஒப்பீனியன் சார், 2026 தேர்தலில் அதிமுகவோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? இல்லை, அதிமுக கிட்டத்தட்ட ஒரு 10 தேர்தல் அறிக்கையை இப்போ வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் திருநங்கைகள், முதியோர்கள், முதிர்கன்னிகள், திருமணமாகாத இருக்கிற முதிர்கன்னிகளுக்கெல்லாம் கூட 2000 ரூபாய் கொடுப்பதாக இப்போ சமீபத்தில் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறார்கள். ஆண்டுக்கு 3 எரிவாயு சிலிண்டர்ஸ் கொடுக்கறதா இன்றைக்கு தேர்தல் வாக்குறுதியில் அதிமுக அறிவித்திருக்கு. அது அல்லாமல் வங்கியில் மாணவர்கள் பெற்ற கல்வி கடனை முழுமையாக ரத்து செய்யப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் அஇஅதிமுக வெளியிட்டிருக்கிறது. அதுபோல நல்ல செயல்படுத்தப்பட முடிகிற தேர்தல் அறிக்கையை அதிமுக தொடர்ந்து 2வது முறையாகவும் தொடர்ந்து இங்கே அறிவித்திருக்கிறார்கள். அதனால் மக்கள் மனநிலையில் கொள்ளை கொள்கிற விதமாக அஇஅதிமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதிகள் இருக்கிறது. அதனால் இந்த 26 அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் ஆட்சியை அமைப்பது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது. தேர்தல் என்பதே, வாக்களிப்பது என்பதே அது ஒரு இதுவாக தான் இருக்கிறதே தவிர மக்கள் மனதில் அதிமுக ஆட்சி அமைக்கப்படுகிற அந்த எண்ணம் உறுதியாகிவிட்டது.
சார் இப்போ எலெக்ஷன் பக்கம் வர வர நிறைய பேர் வந்துட்டு ஒரு ஒரு இடத்துல வந்து கூட்டணி வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் டிவிகே கூட ராமதாஸோட அவங்களோட அணி வந்துட்டு கூட்டணிக்கு பேசிட்டு இருக்கிறதாவும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கப்போ ஒரு ஒரு நியூஸ் வருது சார், அது உண்மையா? மருத்துவர் ராமதாஸுடைய தலைமையில் இருக்கிற பாமக அது உண்மையிலேயே மக்கள் செல்வாக்கு பெற்ற பாமகவா? அவரோடு அந்த பாட்டாளி சொந்தங்கள் அவரோடு இருக்கிறார்களா என்ற கேள்வி இங்கு இருக்கு. திரு அன்புமணி அவரை சார்ந்துதான் பாட்டாளி மக்கள் கட்சி இருப்பதாக எண்ணி அஇஅதிமுகவும் பிஜேபியும் அவரை இங்கு வச்சிருக்காங்க. அதனால் திரு ராமதாஸ் அவர்கள் டிவிகேக்கு போகிறதுனால எந்த பாதிப்பும் அதிமுகவுக்கு ஏற்படாது. ஏனென்றால் பட்டியல் சமூக மக்கள் மருத்துவர் ராமதாஸ் மீது எதிரான மனநிலையை கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம் என்றால் அவர்தான் தமிழ் மண்ணில் தலித் அல்லாத ஒரு பேரவை என்ற ஒன்றை உருவாக்கி முதுகுடி தமிழர்களை ஒதுக்கி வைத்து மற்ற சாதிகளை குறிப்பாக வடுகர்களை கூட நான் ஏற்றுக்கொள்வேன், பட்டியல் சமூகத்தில் இருக்கிற முதுகுடி தமிழர்களை நான் ஏற்றுக்க மாட்டேன், புறந்தள்ளுவேன் என்ற நிலையில் இருக்கிற டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தாவேக்காவோடு கூட்டணி போவதனால் எந்த பாதிப்பு அஇஅதிமுகவுக்கு ஏற்படாது. அது வெற்றி கூட்டணி இல்லை, அது வெற்று கூட்டணி, அது பூஜ்ஜியத்தை போகிற கூட்டணித்தான். நிலையில்லாத வாக்கு வங்கி இல்லாத தாவேக்காவோடு போவது என்பது தன்னைத்தானே யானை தானே மண்ணள்ளி போட்டுக்கொள்வதற்கு சமமாக இருக்கும் என்பது தான் என்னுடைய கருத்து. சார், ஓபிஎஸ் அவர்களும் வந்துட்டு ஏடிஎம்கேக்கு போக போகிறாங்க, எடப்பாடி அவர்களோட சேர்ந்து கட்சியை வந்துட்டு திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போக போகிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு சார். ஆல்ரெடி எடப்பாடி அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக சொன்னது கட்சியிலேருந்து வெளியே போனவங்களும் திரும்பவும் கட்சிக்குள்ளே சேர்க்க வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயம். ஆனால் இப்போ இப்படி ஒரு நியூஸ் அப்படின்றது ஒரு வேளை சேர்த்துப்பாரோ அப்படின்ற எண்ணம் நிறைய பேருக்கு வருது சார். அந்த மாதிரி சேர்த்துட்டா இந்த எலெக்ஷனில் அது எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை கொடுக்கும் சார்? திரு டிடிவி தினகரன் ஒரு தெளிவான ஒன்று சொல்கிறார். தமிழகத்தில் மீண்டும் அம்மா ஆட்சி மலர வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் ஒன்றிணைந்து அண்ணன் எடப்பாடியார் தலைமையை ஏற்றிருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அதே திரு டிடிவி தினகரன் அவர்கள் திரு ஓபிஎஸ் அவர்களை மையமாக வைத்து அங்கும் இங்கும் ஓடி திரியாமல் இங்கு அதிமுக கூட்டணிக்கு வாருங்கள் என்பது போல் ஒரு சூட்சகமான தகவலை திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு வைத்திருக்கிறார். அதனால் அவர் வந்தாலும் வரவில்லை என்றாலும் அஇஅதிமுக கூட்டணி இப்போ இருக்கிற கூட்டணி தமிழ் சமூக கூட்டணி நிச்சயமாக பலமான வெற்றி இங்கு 26 அமைக்கும். கிட்டத்தட்ட திரு சேகர்பாபு குறிப்பிட்டது போல் 234 தொகுதிகளில் 34 தொகுதியை நாங்கள் வென்றெடுப்போம் அப்படின்னு சொன்னது, அவர் சொன்னது, இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சொன்னது இந்த தேர்தலில் பலித்துவிடும். அதனால் கிட்டத்தட்ட 200 தொகுதிகளை தனிப்பெரும்பான்மையாக அஇஅதிமுக கூட்டணி வென்றுவிடும். பார்ப்போம் சார். 2027 எலெக்ஷனுக்கு இன்னும் கொஞ்சம் மாதம் தான் இருக்குது. என்ன நடக்குது, யார் முன்னிலையில் வரா, எந்த கருத்து கணிப்பு வந்துட்டு வின் பண்ண போகுது அப்படின்றத பார்ப்போம். ரொம்ப நன்றி சார், நிறைய தகவல் சொல்லி.